எல்லாருக்கும் வணக்கம். விருதுநகர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே விருதுநகர் கலெக்டரேட் ஆப்போசிட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஒரு எக்ஸ்டென்ஷன், அந்த ப்ராஜெக்டில் இருக்கிறோம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் ஃபினிஷ் ஆகி மற்ற ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. எப்படி வந்துட்டுருக்கு நம்ம அங்கே பார்க்கலாம். ப்ராஜெக்டுடைய முழு தோற்றம் இதில் நம்ம பார்க்குறோம். இது விருதுநகர் கலெக்டரேட். இப்போ கரெக்டாக ரைட் ஆப்போசிட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதில் ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் முன்னாடி இருந்தது. அதை வந்து ஸ்ட்ரக்சரலாக வந்து அதை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போது அடுத்த ஃப்ளோர் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட பின்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ரக்சரல் வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது அதை ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வெளியில் முழுமையாக வந்து இந்த காலம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இது மேலே வந்து ஒரு ரூஃப் லெவலில் ஒரு பீம் டைப் பண்ணி அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே வந்து நம்ம காலம்ஸ் எடுத்து அந்த ரூஃப் கேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடு, நம்ம ஒரு கமர்ஷியல் ஒரு பில்டிங்கு ஏதாவது சரியாக வந்து இல்லை, நமக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு இன்ஜினியர்ஸ் ஏதாவது அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணுறது சரியான ஆப்ஷன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவலில் நிற்கிறேன் நான். இந்த விங், லெஃப்ட் சைடு விங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து அந்த எண்ட்லேயும் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக உருவாக்கி இருக்கிற இந்த ஸ்பேஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த லெங்த் அண்ட் பிரெத்தை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஒரு 4 விண்டோ அமைஞ்சிருக்கிற பே வரைக்கும் ஒரு ஹாஃபாகவும், அந்த பக்கம் இன்னொரு 4 விண்டோ அமைச்சிருக்கிறத இன்னொரு ஹாஃபாகவும் பிரிக்கிறோம். இந்த போர்ஷனுக்கு செப்பரேட்டாக வந்து இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் அமைச்சிருக்கோம். ஒரு வாஷ் பேசின் மாதிரி கொடுத்து இங்கே ஒரு கிளாசெட், இங்கே ஒரு கிளாசெட் மாதிரி அமைச்சிருக்கோம். சிமிலர்லி அந்த பக்கமும் ஒரு 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்க மாதிரி. இங்கே வந்து விண்டோஸில் யூபிவிசி விண்டோஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்கும், நல்ல ப்ராடராக இருக்கும். ப்ளஸ் ஸ்டேர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு காரிடார் மாதிரியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியே அமைஞ்சிருக்குது நம்ம இந்த ப்ராஜெக்டு. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் நம்ம எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். கீழே வந்து வரிசை கடைகள் இருக்குது, சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலி பெரிய ஏரியாவை ரெண்டாக தடுத்து 2 தனித்தனி கமர்ஷியல் ஒரு பேங்க் வர மாதிரியோ இல்லை தனியாக ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி கூட இங்கே பிளான் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியிலிருந்து இந்த ஷாட் எடுக்கிறேன் நான். ஆக்சுவலாக இது விருதுநகர் கலெக்டரேட். இது ஆப்போசிட்டில் நம்ம இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் 2 எட்ஜில் வந்து இந்த மாதிரி டேப்பாட எக்ஸ்டென்ஷனோட ஒரு முன்னோக்கி பறக்கிற ஒரு பறவை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே டெரஸில் வந்து இப்போ நம்ம வெதரிங் கோட்ஸ் பண்ணுறோம். இப்போ செங்கல், ஜல்லி, சுண்ணாம்பு கலந்து நம்ம இந்த வெதரிங் கோட்ஸ் போட போகிறோம். யானை அடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டெரக்கோட்டா கலரில் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த டைல் தான் நம்ம இங்கே
பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டெரஸில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நமக்கு இந்த அவுட்டர் வால்லாம் 9 inches வால் இருக்குது, ஃபுல் பிரிக் விட்த்தில். ஏன்னா நமக்கு வந்து கீழே ஃபுல்லாக காலம் அண்டு பீம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பில்டிங் ப்ரொஃபைலை விட்டு வெளியில். ஏன்னா பழைய வீடியோ, இந்த சேம் ப்ராஜெக்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது காலம்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இது கேன்டிலிவர் போர்ஷனில் இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து 4.5 inch வால் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே ஓவராக லோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால. தென் ஃபர்தராக இந்த இடத்த கூட நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது யூட்டிலைஸ் பண்ணுறனா பண்ணலாம். இந்த நமக்கு படிக்கட்டு இங்கே உள்ளே வருது. இந்த படிக்கட்டுக்கு போக இந்த இடத்த வந்து ஒரு மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு 100 பேர் அக்காமடேட் பண்ணி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அந்த எண்டில் வந்து ஒரு புஃபேலாம் கொடுத்து இதை ஒரு தனியாக ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுடைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டோட இந்த ஏரியா வந்து ரஃப்லி வந்து ஒரு 2000 square feet வரும், இன்க்ளூடிங் நம்ம அந்த ரெஸ்ட் ரூம்லாம் சேர்க்கும்போது. ஸோ அதை வந்து ரெண்டாக பிரித்து ஒரு 1000 square feetல ஒரு ஏரியா வித் ரெஸ்ட் ரூம்ஸு, இன்னொன்று 1000 square feetல ரெஸ்ட் ரூம்ஸோடு சேர்த்து பிரித்து இதை வந்து நம்ம ரெண்ட் அவுட் பண்ணுறதா இந்த பில்டிங் ஓனர் முடிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கமர்ஷியலாக வயபிளாக இருக்கிற இடங்களில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிற அந்த பில்டிங்கை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும், அவுட்புட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து சரியாக வராது அப்படி நம்மளே முடிவு பண்ணிவிட்டு அதை உடச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். அது எப்படி ஸ்டேபிளாக இருக்கா, புதுசாக எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த தகவல் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங் தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thank you.